இன்றைக்கி நம்ம ரம்ஜான் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, பட்டை ஒரு 4 துண்டு எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பட்டை, அனாசிப்பூ ஒரு 4 சேர்த்து எல்லாம் நல்லா அரைச்சி இந்த பவுடர் எடுத்து வச்சுட்டேன். இது சின்ன வெங்காயம் நான் ஒரு 15 வெங்காயம் உரித்து வச்சு அதையும் நான் தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இதையும் பாருங்கள், நம்ம நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர் தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதில் எந்த பொருளையும் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிருங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம், கல்பாசனம் சேர்த்துக்கலாம், மராட்டி மொக்கு, 2 ஏலக்காய், கிராம்பு எல்லாமே சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமும் படுத்திக்கலாம் பச்சை மிளகா, இல்லை கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் பேஸ்ட்டை அதில் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கலாம். அதை இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி அதிகமாக நம்ம சேர்க்க வேணாம். நான் ஒரு சின்ன தக்காளியாக எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயத்தை எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு பிரியாணி டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அதனால் வெங்காயம் நல்லா வதக்கிடலாம் நம்ம. இப்போது நான் புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு சேர்க்குறேன். மல்லி இலையும் அதே மாதிரியே சேர்க்குறேன். இப்போ இது 2 சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம சிக்கன், மட்டன் எது செய்யும் போதுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இரும்பு சட்டியில் செஞ்சோம் அப்படின்னாலே அது ஒரு டேஸ்ட் தனியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம பிரியாணிக்கு அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை நம்ம சேர்த்துடலாம். இப்போது நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் காரம் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகா வேறு 2 ஸ்பூன் 2 சேர்த்துருக்கோம். அதனால் நான் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த சிக்கனை நம்ம அதில் சேர்த்துடலாம். நம்ம அரிசி எந்த அளவு எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக சிக்கன் சேர்க்கணும். சிக்கன்னாலும் சரி, மட்டன் ரெண்டுமே ஈக்குவலாக, அரிசிக்கு ஈக்குவலாக நம்ம சேர்த்தோன்னா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா நம்ம இதை வதக்கிக்கலாம். பாருங்கள், கலரே எந்த மாதிரி வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி கலர் வந்தால் தான் நமக்கு பிரியாணி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணால் போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். நம்ம தயிர் சேர்த்துட்டோம் அப்படின்னா சிக்கன் நமக்கு நல்ல சாஃப்ட்னஸாக இருக்கும். இப்போ நான் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம சிக்கனுக்கு எந்த தண்ணியுமே இல்லாமல் நல்லா நம்ம பிழிஞ்சிட்டு போடணும். பாருங்கள், நம்ம தண்ணி இல்லாமல் சேர்த்ததே இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் நல்லா தண்ணி இல்லாமல் சிக்கன் வடிச்சிட்டு சேர்க்கணும். நான் பாஸ்மதி ரைஸ் எடுக்கல, இன்றைக்கி சீரக சம்பா எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் பாஸ்மதி ரைஸும் எடுத்துக்கலாம். சீரக சம்பா தான் ஆனால் பிரியாணிக்கு நல்லா வாசமாக இருக்கும். சீரக சம்பா பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு இப்போது நான் தண்ணி 1.25 சேர்க்குறேன். பாருங்கள், 1.25 சேர்க்குறேன் தண்ணி. உங்களுக்கு அந்த கிரேவிலையுமே பாதி நல்லா
இதாக இருக்கிறனால நம்ம 1.25 சேர்த்தா போதும். ஈக்குவலாக நம்ம 1க்கு 2ன்னு வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் குலைவாயிரும். ஸோ அதனால் 1.25 சேர்த்துருக்கேன் நான். இப்போ நம்ம இதை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நீங்கள் உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டாலும் இப்போதைக்கு சேர்த்துக்கலாம். அதில் நம்ம அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம உப்பு சேர்க்க முடியாது. ஸோ அதனால் இப்போயே உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க அரிசியும் சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசி பார்த்திங்கன்னா அது ரொம்ப கழுவக்கூடாது. நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு ரொம்ப களைஞ்சி கழுவாமல் அந்த தண்ணியை மட்டும் வடித்து விட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். ரொம்ப கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்க வாசமே நமக்கு போயிடும். நான் இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூளும் சேர்க்கவே இல்லை. மஞ்சள் தூள் சேர்த்தோம் அப்படின்னா பிரியாணி ஒரு மாதிரி கலராக வந்துடும். அதனால் நான் மஞ்சள் தூளே சேர்க்கலை பிரியாணிக்கு. இப்போ நம்ம அரிசி சேர்த்தாச்சு இதில். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பும் பார்த்துக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் சிம்மிலே தான் வச்சுருக்கேன். சிம்மிலே வச்சு மேலே ஒரு தட்டு வச்சுட்டு அது மேலே வெயிட்டுக்கு ஒரு கல் வச்சுருக்கேன். நம்ம பார்த்திங்கன்னா குக்கரில் விசில் போட்டோம் அப்படின்னா அது எப்படியும் குழஞ்சிரும் சாப்பாடு. ஸோ இதுனா நம்ம ஓப்பன் பண்ணி அப்பப்போ பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. நம்ம வதக்கும் போதே சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம தம்மில் வைக்கும்போது நல்லா வெந்துடும் சிக்கன். இங்கே பாருங்கள், நான் ஒரு 20 நிமிஷம் தான் வச்சுருந்தேன். இந்த மாதிரி தட்டு போட்டு மேலே கல் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்தேன். நல்லா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு சிக்கன் கிரேவி, தயிர் பச்சடி இதுக்கு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக் இட் சிம்பிள், ஃபீல் த டேஸ்ட்.